எனக்கு உன் வழி என்ன அது எனக்கு போதி பழையனா இருக்கிறேன் இருக்கிறாங்க எதிரிகள் இருக்கிறார்கள். எப்போ விழாவுங்களை பார்த்துருக்காங்க, எப்போ ஒன்னிகளாந்து பண்ணலான்னு பார்த்துருக்கிறாங்க, எப்போ மாட்டி விடலான்னு அவங்க என்ன பண்ணுகிறாங்க மாட்டுக்கிறாங்க, எப்போ மாட்டுவாங்க நமக்கு எதிராளி பார்த்து இருக்கிறாங்க. நீங்க நம்ம நினைச்ச எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்க இல்ல, உங்களை சிக்க வைக்க போறாங்க. அதுதான் இங்க தாவீது சொல்றாரு. எதிராளிகளின் நிமித்தம் என்னை சரியான பாதி நடத்துங்க, என்னை நல்ல பாதியில நடத்துங்க சொல்லுங்க. என்னை நல்ல பாதியில நடத்துங்க. இன்னொரு சொல்லுங்க, என்னை நல்ல பாதியில நடத்துங்க, என்னை செவையான பாதியில நடத்துவாங்க. இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துறாதீங்க. எனக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க ஒப்பு கொடுத்தாரு. சத்துருக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொம்மை மாதிரி வந்தாலான்னு பார்த்துக்கிறாங்க, எப்படி வந்தாலான்னு பாக்குறாங்க, மாதிரி ஆக்கலான்னு பார்த்துக்கிறாங்க. அதுதான் இங்க தாவீது சொல்றாரு, சத்துருடைய இஷ்டத்துக்கு என்ன விட்டுறாத, என் விரோதி இஷ்டத்துக்கு என்ன விட்டுறாத. எனக்கு போய் சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எனக்கு என்ன சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, போய் சாட்சி சொல்றதுக்கு ஒன்றுமே செய்யல. ஆனா இது குற்றவாளி ஆக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ரெடியா போய் சாட்சி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. போதுங்களை போய் சொன்னாரு, இந்த ஊரே எனக்கு ஒரு ஆபத்து வராது, இந்த ஊரே வாழ்க்கை சாட்சி சொன்னாங்க. சாட்சி என்ன பண்ணாங்க, ஊரிலே வருகிறாரு. ஆனா இன்றைக்கு நாட்டில போய் காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. தாவீது விரோதமாக ஜீவனுள்ள தேசத்தில் கற்றுடைய நன்மையை ஜீவனுள்ள தேசத்திலே கற்றுடைய நன்மையை நான் காண்பா. எல்லாம் இருக்குது, எல்லாம் போட்டு, ஆனா ஜீவனுள்ள தேசத்துல நன்மையை காண்பேன், நன்மையாய் நடத்துவார், எனக்கு நன்மைகளை செய்வார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த தாவீதுடைய சங்கீதத்துல, எவ்வளவு பெரிய போராட்டங்கள், பிரச்சனை, ஜெபங்களை பார்க்கிறோம். ஆனால் தாவீது கர்த்தருக்கு நன்மை செய்வார், கர்த்தருக்கு நன்மை நன்மையாய் நடத்துவார். நன்மையை காண்பீர் என்ற விசுவாசிக்காத போனா நான் எங்க ஆயிருப்பேன், செத்து போயிருப்பேன். கர்த்தரின் வழிநடத்தி கர்த்தரின் அடைக்கலமா என் கண்மலையாக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் தான் இருப்பேன். உலகத்துல போயிருப்பேன். நிறைய பேர் கெட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் இந்த உலகமே கெட்டு போய்தான் கிடைச்சது, இந்த சமுதாயமே கெட்டு போயிருக்கிறாங்க. சொல்றாரு அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு நமக்கு எப்படி இருக்குது, விசுவாசிக்கிற நமக்கு எப்படி இருக்குதுங்க, இருக்கிறது. யாருக்கு காத்து இருக்குல்லம்மா, யாருக்கு காத்து இருக்கு, அதற்காக நம்ம காத்து, நமக்காக காத்து இருக்கிறாரு, நமக்கு அதற்காக காத்து ஜெபம் பண்ணினர். ஜபத்துக்கு பதில் வர வரைக்கும் ஜெபம் பண்ணினர். ஏதாவது கசலுக்கு காத்து இருக்கிறேன், கசல் செய்வார், கசல் நடத்துவார், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பெற்றுவார், இப்போதைக்கு ஒரு முடிவு பெற்றுவார்.
எங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவா, என் அவமானங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவா, என் குடும்பம் என் சூழ்நிலை எவ்வளவு தேவைகள் இருக்குது. ஆனா கர்த்தர் சந்திப்பாரு. நான் வியாதியோடு இருக்கிறேன், கர்த்தரை குணமாக்குவான். சமூகத்துல நான் என்ன பண்ணின்னு இருக்கேன், காத்துல சமூகத்துல நான் என்ன பண்ணின்னு இருக்கிறேன், காத்துல நிறைய காரியத்துக்காக நம்ம காத்துல இருக்கிறோம், நிறைய காரியத்துக்காக இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காசு இருக்கிறதே 2 வாரம் ஜபம் நடக்குது, நிறைய பேர் வரல, காசு இல்ல, ஜபம் பண்றதுக்கு வர மாட்டாங்க. ஆனா தாவீது சொல்றாங்க, கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்து ரயிலுக்காக காத்திருக்கோம், பஸ்ஸுக்காக காத்திருக்கோம், யாராருக்காக காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருக்காக என்ன பண்றது இல்லை, நம்ம வாக்க செய்யலாம். தாவீது சொல்கிறாங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். யாருக்காக காத்திருக்கிறாரா சொல்லுங்களேன். நம்ம யாருக்காக காத்திருக்கணும், சமூகத்துல காத்திருக்கணும். தேசத்தின் கடைசி நாள் நிற்கணும், அவங்க காத்திருக்கிறோம். புது ஆண்டிக்கு போகிறோம், புது ஒரு நாளை பார்க்க போறோம். விமர்சனம் நடத்தியது காத்திருக்கிறப்போ என்ன ஆகும்னா, கழுவை போல பலனடிந்து சேட்டைகளை அடித்துக் கொண்டு உயரத்துல பார்ப்பாங்க. இந்த கழுகுடைய ஸ்டோரி பெரிய ஸ்டோரி. அது நமக்கு நேரம் இந்த கழுகு வந்து ஒரு வயசான பிற்பாடு ஒரு இடத்துல போய் உட்காந்துருமா, மேல முடியெல்லாம் போயிடுமா, எல்லாம் முடிய போயிடும். இந்த கழுகுக்கு அந்த முடிய மலையிற வரைக்கும் காத்து அடைச்சு அந்த கழுகுக்கு எல்லாம் வளர்ந்த பிற்பாடு தான் பறக்க ஆரம்பிக்கும். வளர்ந்த வரைக்கும் அது காத்து இருக்கான். வளர்ந்த பிற்பாடு சேட்டைகளை அடிச்சு உயரத்துல பறக்கும். அது வளர்ந்த வரைக்கும் அந்த கழுகு என்ன பண்ணிருக்கோமா, ஏதாவது ஒரு இடத்துல போய் காத்து இருக்கோமா. நம்ம கூட தான் ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வந்து குடும்பத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குடும்பத்தை கொண்டு வர முடியும். ஜெபந்தான், ஜெபத்தினால்தான் ஜெபத்தினால்தான் ஜெபந்தான் செய்யும். ஜெபந்தான் என்ற அருள் அருள் டாக்டர் நம்ம ஹோட்டல்ல சோபனா பிராங்கிலிங்க பாக்குறப்ப அவங்க 2 பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அது நாங்க சொல்லிக்கிறேன் வயல் பார்த்து, நீ ஜபத்தால பிறந்தவப்பா, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹோட்டல்ல நீ யாரால எப்படி பிறந்த, நீ ஜபத்தினால பிறந்தப்பா, குழந்தையே இல்லை, ஜபத்தினால அந்த பிள்ளை தான் அது பாருங்க. மறுபடியும் கூட குழந்தை பிறந்த எதனால, 12 ஆண்டு ஆயிடுச்சு. ஒரு ஏமாற்று பணத்தாரு பெரிய புள்ளி ஆயிடுச்சு, பெரிய புள்ளி ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுல நடக்குது, இன்னைக்கு ஜபத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. சில காரியம் உடனே நடக்கும், சில காரியம் தாமதிக்கும். விடாதீங்க, ஜபத்தை விடாதீங்க. ஆண்டவர் தண்ணி கூட கிராச ரசமா என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. பெரிய பச்சை தண்ணி நான் கிராச ரசமா மாறி போயிட்டு ஜபத்துல போன தண்ணி மதுரமா இருந்து எப்படி ஜபத்துல மாறிட்டு. இந்த டேபிள கூட தங்க டேபிளா மாத்தணும்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, மாத்திடுவார். மாத்தணும்னா மாத்துவார். அவரால் முடியாது ஒண்ணுமே முடியாது. இந்த வார்த்தைக்கு அவர்கிட்ட இறை முடியாது, இந்த வார்த்தைக்கு ஆடவர்கிட்ட என்ன இல்லை. அவரால் எல்லாம் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இந்த தாவீது சொல்றாரு. அவர் என்ன முடியாத அதிசயங்கள் என்ன பண்றாரா செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை கட்ட செய்கிறார். புதிய ஆண்டில் கூட அதிசயங்களை செய்வார். நம்ம காத்திருக்கணும். யாருக்காக காத்திருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். அந்த வசனத்தை கடைசி வந்தது வாசிக்கிறப்ப கேளுங்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய இருதயத்தை சிறைப்படுத்துவார்.
இதமானதாகிரு கத்தரிக்கை காது உன் கடவுளுடைய சிந்தாமந்தார் ரொம்ப தைரியமாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது இருதயம். இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா. அனாதரையை பார்த்து சொல்லுவாங்க இதயம் தாங்கி இருதயம் கூட செய்வார் என்று உறுதியாக எங்கேயும் சமாளிக்கிறது இருதயமாக. அது எப்படி கிடைக்கும்? அந்த இருதயமாக சமூகத்தை காசு வாழ்க்கையில நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையில மேம்பட்ட சூழ்நிலை